வணக்கமுடன் கேர்ள்ஸ் கிச்சன். மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனாலே நம்மளுக்கு சுட சுட காஃபியோட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒத்தையாக பிரித்து வச்சுக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 5 போல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா உதிரியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம பொறுமையாக உதிரியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆனியன் பக்கோடா பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் மசாலாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்செடுக்கும் போது தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைனா சீக்கிரமாக கலர் மாறிடும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சுட சுட ஆனியன் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேர்ள்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.